ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். இன்று தை மாதம் 13ஆம் நாள் ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை. இன்று முழுவதும் துவாதசி திதி, மூல நட்சத்திரம். இன்று ஆஞ்சநேய பெருமான வழிபாடு மிக 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 சிறப்பு. ஓகேங்களா? மூல நட்சத்திரக்காரங்க இன்று நீங்க ஏதாவது ஒரு வேலை ஒன்று நடக்கல, இதே மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்கு, குடும்பத்துல ரொம்ப பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு, மூல நட்சத்திரக்காரங்க நினைக்கிறீங்களா? நீங்க என்ன பண்ணுங்கன்னா, விநாயகர் பெருமான் கோவிலுக்கு போங்க, ஒரு தேங்காய் வாங்குங்க, உங்களுடைய தலையை சுத்தி அங்க விநாயகர் பெருமானுக்கு சிதறுகாய போட்டு வாங்க. அனைத்து பிரச்சனைகளும் தீரும். வாழ்க்கை மிக மிக அமோகமா இருக்கும். இன்று முழுவதும் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூளம் மேற்கு. பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டு போங்க. மேற்கு பக்கமா ஒரு பிரயாணம் பண்ணுவீங்க. அது இன்னைக்கு ஹாலிடே வர்றதுனால ஏதாவது ஒரு டிராவல் ஒன்று பண்ணுவீங்க. ஓகேங்களா? மேற்கு பக்கமா போறதுக்கான விஷயங்கள் பண்றவங்க பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டு போறது அந்த சூளத்தினால் வரக்கூடிய தொல்லைகளை குறைக்கும். மேஷம், மனதுக்கு இனிய நிகழ்வுகள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க இன்னைக்கு. ஓகேங்களா? உங்களுடைய அனைத்து காரியங்களும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். ரிஷபம், எதிர்பாராத சிக்கல்கள். ஓகேங்களா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா முயற்சிகளில் தாமதங்கள் இருக்கு இன்னைக்கு. இன்று கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருந்தது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க. மிதுனம், வாழ்க்கை துணையால் நன்மை. ஓகேங்களா? வாழ்க்கை துணைவி, வாழ்க்கை துணைவரால் நன்மைகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் லாபங்கள் கூடக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. கடகம், அலைச்சல்கள், உணவில் கவனம் எடுத்துக்கோங்க. வேலைகள் தேடும் முயற்சி. சரிங்களா? இந்த நாளில் இந்த சண்டே கூட ஒரு விஷயம் உங்களை பார்க்கறதுக்கு வர சொல்லியிருப்பாங்க. அந்த வேலை தேட ஒரு முயற்சியில் இறங்குவீங்க இன்னைக்கு கூட. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய உணவில் கவனம் எடுத்துக்கோங்க. இன்று அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. சிம்மம், மனமகிழக்கூடிய நிகழ்வுகள், பூர்வீகம் சார்ந்த ஒரு விரயம் இருக்கு. ஓகேங்களா? அதாவது பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செலவு பண்ணி அதுக்கு ஒரு வேலி கட்டுறது, அந்த விஷயங்கள் பார்க்கறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. இன்று பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. கன்னி, காரியங்களில் வெற்றி. ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய காரியங்களில் வெற்றிகள் அதிகமாகும். ரியல் எஸ்டேட் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். துலாம், வேலைகள் தேடும் எண்ணம். ஓகேங்களா? இன்னைக்கு லீவ்ல தான் இருக்கும். இருந்தா கூட நமக்கு கரெக்டான ஒரு வேலை இல்லை, அந்த வேலை தேடுற ஒரு எண்ணத்துல இன்னைக்கு இறங்குவீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த புதிய முயற்சிகளில் இறங்குவீர்கள் என்று. விருச்சிகம், பேச்சால் லாபம். உங்களுடைய பேச்சின் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். வியாபார வருமானம் உயரும். மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசிக்காரங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. தனுசு, எதிர்பாராத தொல்லைகள் இருக்குங்க இன்னைக்கு. சரிங்களா? உடல் மனம் சுறுசுறுப்பு, ஆனா உடம்பு மனசெல்லாம் சுறுசுறுப்பா இருக்க, எல்லா வேலையும் எல்லாம் தெளிவா அழகா பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா எதிர்பாராத சில தொல்லைகளும் இருக்கின்றது. இன்று தனுசு ராசிக்காரங்க குரு பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு. மகரம், தொழில் வியாபாரம் சார்ந்த விரயம். ஓகேங்களா? தொழில் வியாபாரம் சார்ந்த விரயம்னா தொழிலில் ஒரு முதலீடு ஒன்று முதலீடு ஒன்று பண்ணுவீங்க. தொழில் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு செலவு பண்ணி ஒரு விஷயத்தை வாங்குவீங்க. அதே மாதிரி வியாபாரம் பண்றவங்க வியாபாரத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் தான் வச்சுக்கோங்களேன். அப்போ முதலீடுகள் எல்லாமே சுப விரயங்கள் தான். இன்று பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. கும்பம், புதிய வேலை வாய்ப்பு. ஓகேங்களா? புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடிக்கொண்டு வரும் இன்று. சரிங்களா? அது ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு மொபைலில் மெசேஜ் கூட வந்துடும். லாபங்கள் அதிகரிக்குங்க. தொழில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகின்றது. இன்று பார்த்தீங்கன்னா வாராகி வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. மீனம், மனதால் நினைத்த காரிய வெற்றி. தொழில் தொடங்கும் எண்ணம். உங்களுடைய மனதால் நினைத்த எல்லா காரியமும் எல்லாம் வெற்றிகள் தான். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான சில விஷயங்கள் எல்லாமே நினைச்சுக்கோங்க. எல்லா காரியத்திலும் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் புதுசாக தொழில் தொடங்கலாம், புதிதாக சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு தொழில் தொடங்குற ஒரு எண்ணம் உங்களுடைய மைண்ட்ல இன்னைக்கு நிற்கும். மிக மிக சிறப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. குரு பகவான் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் வெற்றிகரமான நாளாக மாறும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். ஜாதகம், ஜோதிடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஸ்து, திருமண பொருத்தம், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய நம்பரோட கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுடைய இணைப்பில் வருகின்றேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.